எல்லா இளைஞர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம். நல்ல விஷயங்களை தேடி போங்கடா, நல்ல விஷயமே உங்களுக்கு கிடைக்கும். கல்யாணம் அப்படின்றது ரொம்ப அற்புதமான விஷயம். எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு? ஹாப்பியாக இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி போய்ட்டுருக்கு கல்யாண லைஃபை? ஹாப்பியாக இருக்கணும். நிச்சயமாக நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. குழப்பங்கள் நிறைய இடத்துல இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்க. நிறைய கல்யாணத்தில் என்னென்னா, இப்போ நீங்கள் ஹாஃப் அப்படின்னா இன்னொரு ஹாஃப் கிடச்சி நீங்கள் ஃபுல் ஆகிடுறீங்க. இன்னொரு நேரத்தில் என்னென்னா, நீங்கள் ஒரு ஹாஃபாக இருக்கீங்க, ஆனால் உங்களோட ஹாஃபையும் நீங்கள் தொலைச்சிடுறீங்க, ஒன்றுமே இல்லாத போயிடுறீங்க. சில திருமணம் ஹிட் ஆகிடுது, சில திருமணம் ஜீரோ ஆக்கிடுது, லைஃப்பை நத்திங் ஆக்கிடுது. அப்போ ஹிட்டான குடும்பம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படியே வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க. வளர்றதுன்னு என்னென்னா, மானிட்டரியாக மட்டும் இல்லாத, ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லாத, மன அமைதி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஈச் அதற்கு. எல்லோரும் ஏற்றுப்பாங்க, ரெண்டு பேரும் ஏற்றுப்பாங்க. இந்த பீஸ் இல்லைன்னா இந்த பீஸ் நிம்மதியாக இருக்காது, இந்த பீஸுக்கு இந்த பீஸ் எல்லாம் நிம்மதியாக. அப்போ ரெண்டுமே சேர்த்து ஃபுல் ஆகிட்டோன்னு என்ன ஆகிடும்? அப்படியே தெய்வீகமாகிடும். இந்த ரெண்டு கை சேர்ந்தால் எவ்வளோ அழகான கும்பிட்ற ஒரு போஸ்ட்டுக்கு வருதோ, அந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பு உங்கள் லைஃப்பை ஃபுல்லாகவே உங்களை பீஸுக்கு கொண்டு போயிடும். இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, சில பேர் உங்கள் சோல் மேட்டை கண்டுபிடிப்பீங்க, இன்னும் சில பேர் உங்கள் சோலை ரேட்டுக்கு விற்றுருப்பீங்க. இந்த திருமணம் என்ற இந்த உறவில் காலியாகிட்டு இருக்கு உங்கள் சோல். இன்னும் சில பேர் சோலோட ஒன்றாயிட்டு ஃபுல் சோலாக மாறி இருப்பீங்க. அப்போ எப்படி அந்த சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கம்யூனிகேஷன் மட்டும்தான் சோல்மேட்டை உருவாக்கும். இப்போ மினிமம் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் மினிமம் ஒரு 2 பேரும் மாதம் ஃபுல்லாக ஒரு 1/2 hour அந்த பையன் அங்கே என்ன வேலை செய்கிறாங்க அந்த இடத்துல, இந்த பொண்ணோட வீட்டில் இந்த பொண்ணு என்ன செய்யுது, இந்த பொண்ணை பார்க்க யார் வரா, அந்த பையனை பார்க்க யார் வரா, இந்த பொண்ணோட ஃபேமிலியை பார்க்க யார் வரா, இந்த பையனோட ஃபேமிலி யார் பார்க்குறா, இவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது. ஏன்னா இப்போலாம் பார்க்குறவங்க எல்லாரும் பணக்கார மாதிரி இருப்பாங்க. எப்படி தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி கடன் இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. வீடு இருக்கிறவனுக்கு கடன் இருக்குது, வீடு இல்லாதவனுக்கு கடன் இருக்குது, பிஸ்னஸ் இருக்கிறவனுக்கு கடன் இருக்குது, பிஸ்னஸ் இல்லாதவனுக்கு கடன் இருக்குது, பேங்க்கில் அக்கௌண்ட் பெருசாக வச்சுருக்கிறோம், பணம் நிறைய வச்சு கடன் இருக்குது. கடன் இல்லாத யார் இருக்கா? அப்போ உனக்கு கடனே ஒருத்தர் இல்லாத வேணும் அப்படின்னா நீங்கள் இருந்து பார்த்தா தானே தெரியும். யாரோ ஒரு 3வது மனுஷன் சொல்கிறத நம்பி அந்த பொண்ணையும் அந்த பையனையும் கனெக்ட் பண்ணிடாதீங்க, லைஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். பொறுமையாக இருந்தால் அந்த பொண்ணை போய் பார்க்கணும். 1 மாதம் ஃபாலோ பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. பெங்களூரில் இருப்பார் மாப்பிள்ளை, இங்கேருந்து போய் அங்கே தங்கி அங்கே ஏதாவது ரூம் எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் பொண்ணோட வாழ்க்கை. நான் என்ன சொல்கிறேன், வருமுன் காப்போன்றேன். சோல்மேட்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருமா அந்த ஃபேமிலி யார், அந்த அம்மா யார், அவங்க அப்பா யார், அவங்க இன்னார்லேருந்து வராங்க, இவங்க இன்னார்லேருந்து வராங்க. நான் இப்போயே சொல்கிறேன், ரொம்ப லாங் ரன்னுக்கு இந்த வாழ்க்கை போகணும் அப்படின்னா லாங் ரன்னுக்கு ரிசர்ச்சும் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும். இப்போது நல்ல பணக்கார வீட்டு பொண்ணாக வேணும் அப்படின்னா அங்கே நிறைய நேரத்தில் அங்கேயே குழப்பம் இருக்குது. அப்போ பணமும் மன பொருத்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை. சாதாரண வீட்டு பொண்ணாக இருக்கும், அது நல்ல பொண்ணாக இருக்கும், குடும்பத்தை உயர்த்தி பிடிக்கும். அதே மாதிரி சாதாரண பொண்ணாக இருக்கிறவங்களும் ரொம்ப நம்மளால் ஏற்றுக்க முடியாத கருத்தோடு சில பேர் வராங்க. நல்ல பணக்கார வீட்டு பையனாக இருப்பான், நல்ல உள்ளமாக இருப்பான் அவன். ஸோ எக்கனாமிக்கையும் மைண்ட் செட்டையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய பணம் இருக்கிறவங்க இப்படி தான், நிறைய ஏழையாக இருக்கிறவங்க இப்படி தான். இது ரொம்ப தப்பான ஒரு கண்ணோட்டம். அப்போது எதுவுமே உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ அனலைஸ் பண்ணுங்கள். பொண்ணு வீட்டுக்காரங்க பையனை அனலைஸ் பண்ணுங்கள், பையன் வீட்டுக்கார பொண்ணு இவங்க ரெண்டுலாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பேச வைங்க. சொல்லுங்கள் என்னென்ன பழகுதுன்னா ரொம்பலாம் பழகணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூ கேட்குற கேள்வி மாதிரி, ஏங்க நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆர்கனைசேஷன் போது அந்த கம்பெனி நல்லா இருக்கணும், அங்கே நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களுமே நல்ல மனிதர்களாக இருக்கணுன்றதுக்காக தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு கேண்டிடேட் இன்டர்வியூ எடுக்கிறேன்னா அந்த கேண்டிடேட் தப்பான ஆளாக இருந்தால் என் கூட வேலை செய்கிற எல்லாருக்குமே அவன் ஆபத்தாக மாறுறான். எனக்கு ஆபத்து நெக்ஸ்ட்டு தான். இங்கே பணம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த எம்ப்ளாயி நம்ம டீம் கம்பெனியை இன்னும் நிம்மதியாக வச்சா நம்ம உயர்ந்துருவோம். அப்போது ஒரு சாதாரண கம்பெனிக்கே இவ்வளோ பார்க்குறோம் அப்படின்னா கல்யாண வாழ்க்கை எவ்வளோ பெருசு. அதில் நம்ம அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, மாமி இருப்பாங்க, பேர் புகழ் சம்பாரிச்சது எல்லாமே அதில் இருக்குது. அப்போ எப்பேற்பட்ட பொண்ணு கொண்டு வரணும். ஒரு ஊர்லேருந்து ஒரு பொண்ணு எத்தனையோ பேரை கல்யாணம் பண்ணி ஏமாச்சு. ஸ்டோரி படிச்சிங்களே, பார்க்க ரொம்ப ஹோம்லியாக இருக்கும் அந்த பொண்ணு. கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்கும். கையெடுத்து கும்பிட்ற மூஞ்சி இருக்கிற பொண்ணுங்க எத்தனையோ இடத்துல வயிற்றில் என்ன பண்ணிடுது, வயிற்றில் கத்தி எடுத்து சொருகிட்டு போயிருக்கு, வார்த்தையில் சொருகிட்டு போயிட்டுருக்கு, ஏமாத்திட்டு ஓடி போயிருக்கு, கடன்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிருக்கு. எத்தனை ஸ்டோரி. போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் ஒரு எஸ்ஐ கிட்ட போய் பேசுகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் மட்டும் திருமணம் இல்லை ஏமாத்தனவங்க எத்தனை பேர்னு பார்த்தோன்னா அத்தனை பேரும் கதறுவாங்க, இத்தனை பேர் இருக்காங்கப்பா, பார்த்து பண்ணுப்பார் லைஃப்னு. எனக்கு ஒரு பொண்ணு கிடச்சிட்டா போதும், உடம்பு சுகத்துக்கு ஒரு பார்ட்னர் கஷ்டம் போதும் அப்படின்னு நீ தேடின அப்படின்னா உன்னோட லைஃப்பை ஃபுல்லாக நிம்மதியை இழந்து நீ நிற்ப.
இந்த உடம்பு சுகத்தெல்லாம் தூரம் வச்சுட்டு இந்த பொண்ணு லைஃபுக்கு செட் ஆகுமா நீ பார்த்து அதுக்கப்புறம் உன்னோட மற்ற வேலைகள்லாம் நீ அதை அந்த லைஃப்குள்ளே நீ இறங்கினான் அப்படின்னா உனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். நான் இப்பயே சொல்கிறேன், நல்லா கேளு, 1008 கேள்வி கேளு. இந்த பொண்ணோட தான் நீ வாழ போகிற. 1,00,000 கேள்வி கேளு, இந்த பையனோட தான் நீ வாழ போகிற. பயப்படாதீங்கன்ற கேள்வி கேட்குறது பொண்ணு வீட்டுக்காரங்க பயப்படாது, பசங்க வீட்டுக்காரங்க நிறைய கேளுங்க. ஏன்னா அந்த பொண்ணு லைஃப் லாங் வந்து ஒவ்வொரு கல்ச்சருக்கு ஒவ்வொரு மாதிரி நம்ம வீட்டில் இருக்க போகுது. வீட்டையே நரகமாக்கிறோம் நீங்கள் சரியாக கேட்கல அப்படின்னா. அப்போது இந்த திருமண வாழ்க்கையை சோலை சர்ச் பண்ணுறீங்க, உங்களை முழுசாக்குற முழு நிலவாக்க போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இல்லாத சில ஹேபிட்ஸ் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அந்த பர்சன் அப்பா வேணா கொஞ்சம் உஷாராக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். நீங்களும் ஏமாளி, அந்த பொண்ணும் ஏமாளி, லைஃபே ஏமாந்துருவீங்க. அதனால் உங்ககிட்ட இல்லாத சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கா, அந்த பொண்ணுக்கிட்ட இல்லாத சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கா, நல்ல பேராக மாறிடுவீங்க. ஏன்னா பணம் நல்ல மனசோட ஒன்று சேர்ந்தீங்கன்னா பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிடலாம்ப்பா. இப்போது 150 சவரம் 200 சவரம் 300 சவரம் போட்டு தராங்க, அந்த பொண்ணு மாப்பிள்ளை சரியில்லைன்னு என்ன பண்ணுறது? அதனால் இந்த பொண்ணுக்கும் நீ நல்லா பார்த்தனா, அந்த பொண்ணோட கண்ணை போய் பார்த்தனா உன் மனசு அந்த பொண்ணோட ஒட்டும். அந்த கண்ணுக்குள்ளே ஒரு உண்மை இருக்கும். அந்த பையனோட முகத்தை பார்த்தனா, அவன் நடவடிக்கை பார்த்தனா, அவன் எழுந்துக்கிறது உட்காரத்தை பார்த்தனா, அவன் எப்பேற்பட்ட பையன்றது தெரிஞ்சிடும். அவன் ஆட்டிடியூடில், அவன் பேசுகிற விதம், அவன் பழகிற விதம், இதில் ஒரு 10%. அடுத்த 10% இந்த பையனோட அம்மா அப்பா அந்த பொண்ணோட அம்மா அப்பா பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ 20% ஓகே. அடுத்து இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ், இவனோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 to 10%. அது உண்மையாக கூட இல்லாத இருக்கலாம், மைனஸில் வச்சுங்க. 30%. இன்னொரு 30% அவனோட ஆஃபீஸ், அவன் இங்கே இன்னொரு 20% அவன் எந்த காலேஜ் படித்தான், இதெல்லாம். இப்போ ஆல்மோஸ்ட் 60-70% இது தெரிஞ்சால் போதும். மிச்சம் 40% போய் நேரில் போய் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எப்பேற்பட்ட அயோக்கியனாக இருந்தாலுமே நல்ல எண்ணமோ நல்ல மனசும், எப்படி பழகணும், எப்படி டேக்கிள் பண்ணணும், அன்பு காமிச்சிங்கன்னா எல்லோரும் மாறுவாங்க. இதெல்லாம் சரியாக பார்க்கல, எல்லாமே மாறிடுச்சேன், வாழ்க்கையை மாட்டிக்கிட்டேன். இதுலேருந்து எப்படி மீள்றது அப்படின்னா அன்பு தான். அன்பு வந்து பகைவனை கூட நண்பனாக மாற்றும், தீவிரவாதியை கூட வாழ்க்கையில் வாழ்கிற மனிதனாக மாற்றும், தீயவனை கூட நல்ல கொள்கை உள்ள மனுஷங்களை மாற்றும். ஆணு பெண் எல்லாருமே அன்பு காமிச்சிங்கன்னா ஏதோ அன்பு ப்ளஸ் பொறுமை, இது ரெண்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஃபேமிலி லைஃப் சூப்பராக இருக்கும். இல்லை இப்போ தான் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னா நல்லா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் உன் சோல்மேட் ஐடென்டிஃபை பண்ணு, பொறுமையாக டிசைட் பண்ணு. இவ்வளோ நாள் காஞ்சி போயிருப்ப, திடீர்னு ஒரு பொண்ணு கிடச்சுன்னு போய் எடுத்து ஒட்டிக்கூடாது. உன்னோட சோதனைக்காக கூட காலம் இதை பண்ணும். ஒவ்வொரு சோதனைக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும். அப்போ அந்த சோதனைகளை சரி பண்ணால் தான் உனக்கு நல்லது கிடைக்கும். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக முடிவெடு. ஏன்னா இது வாழ்க்கை, திருமணம்ன்றது வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.